நான் தான் அவங்க எம்ஐ மாப்பிள்ள பேசுகிறேன். என்னடா திடீர்னு ஒன்று வயசு வீடியோ போகிறேன்னு நினச்சிக்காதுங்க. திருப்பதிக்கு போகிறோம் ஃபேமிலியாக. சரி, திருப்பதிக்கு போயிட்டு வரதுக்கு 3 days ஆகும். இந்த 3 daysல வந்து வீடியோ போட முடியாது, நல்லா இருக்காது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டே இருக்கோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தொடரலாம், வாங்க போகலாம். ஹாய் காய்ஸ், நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். காய்ஸ், நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் என் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம திருப்பதி பஸ்ஸு தேடிட்டே இருக்கோம். years later. காய்ஸ், நாங்கள் ஒரு வழியாக பஸ் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பஸ்ஸில் ஏற போகிறோம். பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், பஸ்ஸு போயிட்டே தான் இருக்குது. பாருங்கள், பஸ்ஸு போயிட்டே தான் இருக்குது. பாருங்கள் கைஸ், ஃப்ரெண்ட்ஸ் சீட்டே பிடிச்சிட்டோம். நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம பாதி தூரம் போகும்போது ஸ்டார்ட் பண்ணுற வீடியோ. பை காய்ஸ், என் ட்ராவல் கொஞ்சம் லாங்காக இருக்கனால வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகும். இது தப்பாக வச்சுக்காங்க. பஸ்ஸில் உக்காந்துட்டு நம்ம ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டு வர ஒரு சுகம் இருக்குது பாருங்கள், வேறு லெவல். நீங்கள் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். நம்ம கீழ் திருப்பதி அடிவாரத்துக்கு போகிறதுக்கு ஆட்டோ பிடிக்கணும். ஒரு வழியாக ஆட்டோ பிடிச்சிட்டு ஏறிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம கீழ் திருப்பதிக்கு வந்தோம் ஸ்டார்டிங் பாயிண்டில். இப்போ நம்ம தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். சரி, காலைல வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கிறோம். அங்கேயே கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற இடத்த பிடிச்சிட்டு உக்காந்துட்டோம். நல்லா தான் இருக்குது ப்ளேஸ் அங்கே கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம டிக்கெட் வாங்க போயிட்டு இருக்கோம். டிக்கெட் கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி 2-3 பேருக்கு கேட்டு பார்த்தோம். டிக்கெட் கிடைக்குமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கலாம் தான் போனோம். டிக்கெட் வந்து 5 o'clock தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி, 5 o'clock வரைக்கும் என்ன பண்ணலான்னு இருந்தோம். சரி, ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம் நம்ம கீழ் திருப்பதியில். ஃபஸ்ட்டு போன இடம் வந்து நாங்கள் கோயில் போனோம். அந்த கோயில் பேர் வசதியாக வாய வரல, உங்களுக்கு அப்படியே காமிக்கலாம், பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோயிலுக்கு பேக் சைடு வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு ஒரே குஷியாகிடுச்சு. சரி, அவ்வளோதான் கிளம்புடா அப்படி சொல்லிட்டு ஃபால்ஸுக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டோம். அதுதான் ஃபால்ஸுக்கு போயிட்டே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபால்ஸ்கிட்ட வந்துட்டோம். ஃபோன் அலோட் பண்ணுவாங்கலாம் பயமாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கல அவங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பதிக்கு நிறைய டைம் வந்திருக்கேன். இதுதான் என் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இங்கே வந்திருக்கேன். நீங்கள் வந்தால் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய இடம் இருக்கும், நீங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க. நான் போனது இது ஒரு இடம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அடுத்து எந்த இடத்துக்கு கூப்பிட்டு போவாருன்னு தெரியல எனக்கு அப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம் வெளியே. இன்றைக்கி சாயந்தரம் ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டே தான் இருப்போம். ஏன்னா வந்து டிக்கெட் வந்து அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக சுற்றிட்டு 5 மணிக்கு டிக்கெட் வாங்கும்போது நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாய். வாயா காமிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்வீட் வாங்கிட்டோம். இப்போ வந்து நம்ம மேல் திருப்பதிக்கு போகிறோம். மேல் திருப்பதி போயிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க. பாருங்கள், பஸ்ஸில் போயிட்டு தான்.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மேல் திருப்பதிக்கு வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிய போகுது. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பு பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவ்வளோவா விலாக் எடுக்க தெரியாது. சரி, விலாக் எடுக்கணும் ஒரு ஆசையில் எடுத்தேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.